வணக்கம், இது உங்க KMS Industries. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ளோயர் டைப் பல்வரைசர்னு சொல்லுவாங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட் நேம்ல நம்ம சொல்றாங்க. ப்ளோயர் டைப் பல்வரைசர், சில்லி கட்டர், ஹேமர் மில்லு, சைக்ளோன் பல்வரைசர்ஸ், ப்ரீ க்ரஷர் பல்வரைசர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர்ல வந்து இது சொல்றாங்க. ஸோ இது மெயினா இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீ க்ரஷர் தான் நம்ம உடைக்கிறதுக்கு, மஞ்சள் உடைக்கிறதுக்கோ இல்லை வரமிளகா உடைக்கிறதுக்கோ இல்லை ஆயுர்வேதிக் ஐட்டங்கள்ஸ் பண்றதுக்கோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா பிளேட் மில்ல போட்டு நம்ம மிளகா மல்லி எல்லாம் அரைப்போம் இல்லைங்களா? ஸோ மிளகா மல்லி அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுல போட்டு ஒரு உடைச்சுக்குவாங்க. உடைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா மிளகா வந்து நொறுங்கி கிடைக்கும், சில்லி ஃபிளேக்ஸ் மாதிரி நொறுங்கி கிடைக்கும். அதுக்கப்புறம் பிளேட் மில்ல போட்டு அரைப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 HP இருக்கு, 3 HP இருக்கு, 5 HP இருக்கு, 10 HP வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. 10 அதுக்கு மேற்கொண்டு பாத்தீங்கன்னா 20 HP வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சில்லி ஃபிளேக்ஸுக்கோ இல்ல மஞ்சள் உடைக்கிறதுக்கோ இல்ல ஆயுர்வேதிக் ஐட்டம் உடைக்கிறதுக்கோ அல்லாம வேற நிறைய பர்பஸுக்கும் நம்ம வந்து இதை கொடுத்துட்டு இருக்கோங்க. இதுல என்ன அரைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டு தீவனங்க, கோழி தீவனங்களுக்கு, கேட்டல் ஃபீல்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஐட்டங்க அரைக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்துறாங்க. இதுலயே வந்து நைஸ் ஜல்லடை போட்டீங்க அப்படின்னா நைஸா அரைக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். இதுல வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம ப்ராடக்ட் இன்புட் கொடுக்கறதுக்கு. இந்த ட்ரேல இருந்து இந்த சாம்பர் வழியா வந்து இந்த சாம்பர்ல கத்தி மாதிரி ப்ராடக்ட்ஸ் உள்ள இருக்குங்க. ஸோ இப்படி இந்த கத்தி எப்படி வெட்டுதோ அது மாதிரி உள்ள வந்து ஒரு ஹேமர்ஸ் இருக்கும். அந்த ஹேமர்ல பாத்தீங்கன்னா நொறுக்கி அதுக்கப்புறம் இதுல அவுட்புட் வெளியே வந்து இது மூலியமா கலெக்ட் ஆகி இந்த ப்ளோயர்ல நம்ம வந்து துணி கட்டிக்குவோம். ஸோ இந்த ப்ளோயர் வழியா நமக்கு வெளியே வரும். இது வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் த HP அண்ட் கெப்பாசிட்டி. இப்போ 2 HP இருந்தா உங்களுக்கு ஒரு மணிக்கு 20 கிலோல இருந்து 80-100 கிலோ வரைக்கும், அதாவது சைஸை பொறுத்து என்ன நைஸ் வேணுமோ அந்த நைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். 3 HP போட்டீங்கன்னா நைஸா இருந்ததுன்னா ஒரு 30 கிலோ, அதுவே வந்து கோர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 100 கிலோ 150 கிலோ. 10 HP இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 250-300 கிலோ அந்த மாதிரி கிடைக்குங்க. ஸோ இது வந்து பல்க் ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு ஓகே. இதுல மெயினா என்ன இதுன்னா ப்ளோயர் இருக்கங்காட்டி உங்களுக்கு அந்த மிளகாயோடவோ மஞ்சளோடவோ நெடி வந்து வெளியே பறக்காது, ப்ராடக்ட் வந்து வெளியே வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பல்வரைசர்ஸ் உங்களுக்கு யூஸா இருக்கு இல்லை இதோட நீட் இருக்கு அப்படின்னா இது நிறைய ஃபீல்டுல யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபார்மல் மிஷினரிஸ்க்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஃபர்டிலைசர்ஸ் ரெடி பண்றவங்களும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மல்டி பர்பஸ் பல்வரைசர் தான். ஸோ இதுல மோட்டர் எங்க மேடம் ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா எங்கேயும் கிடையாது, அதுக்கும் நம்ம வந்து சேனல் கொடுத்துருவோம். இந்த சேனல்ல இந்த பெட்ல வந்து நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி பெல்ட்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பெல்ட்ல இந்த இங்க இருக்கிற புள்ளியோட இந்த பெல்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம ஓட்டிக்கலாம். இதுவுமே வந்து ஃபிளெக்சிபிள் தான். இது வந்து நம்ம எந்த டைரக்ஷனுக்கு வேணும்னாலும் நகர்த்திக்கலாம். ஸோ இந்த ப்ளோயர் வந்து நமக்கு எந்த வாக்குக்கு நம்ம ஈஸியா இருக்கோ அந்த வாக்குல நம்ம வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடணுமா அப்படின்னா ஃபவுண்டேஷன்லாம் தேவை கிடையாது. வேணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஆன்டி மவுண்ட் மாதிரி போட்டுக்கலாம், இல்ல ஃபவுண்டேஷன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தெரியிற நம்பர்ஸுக்கு நீங்க கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். உங்களோட கமெண்ட்ஸும் நீங்க போடலாம். தேங்க்யூ.